வணக்கம், இது ராஜ்யம். காசா இஸ்ரேல் பிரச்சினை தொடர்ந்தும் சிக்கல் நிலைமைக்குள் தான் சென்று கொண்டிருக்கின்றது. இதனால் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு வருகின்றது. சிறுவர்கள், பெண்கள் என பலர் உயிர்கள் தொடர்ந்து பலியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் போர் நிறுத்தங்கள் கூட சாத்தியமில்லாத ஒரு செயல்பாடாக மாறி வருகின்றது. இந்த நிலையில் வடக்கு காசா பகுதியில் சாலையோரம் ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் வெடிகுண்டுகளை புதைத்து வைக்கும் காட்சிகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது. ஜபாலியாவில் உள்ள இந்தோனேசிய மருத்துவமனையிலிருந்து வரும் 45 மீட்டர் தொலைவில் குறித்த குண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசிய மருத்துவமனையில் கடந்த வாரம் ராணுவ சுற்றி வளைப்புகளின் போது மருத்துவ மையத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற பல ஹமாஸ் செயற்பாட்டாளர்களை துருப்புக்கள் கொன்றதாக IDF கூறுகின்றது. அத்தோடு டசின் கணக்கான ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களால் அப்பகுதியில் புதைக்கப்பட்ட பல வெடிபொருட்கள் செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காசாவில் IDF-ஆல் கண்டுபிடிக்கப்பட்ட ஹமாஸ் செயற்பாட்டாளர்களால் எடுக்கப்பட்ட காணொலியானது அருகில் வெடிபொருட்களை புதைத்து வைப்பதை காட்டுகின்றது. ஹமாஸ் அமைப்பு காசா பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் சிவில் நிறுவனங்களை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறும் வகையில் பயன்படுத்தியதற்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டு என்று IDF மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் தூதுவர் டேனி டானன் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு ஏமனின் ஈரான் ஆதரவு ஹவுதிகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாக்குதல் தொடர்ந்தால் ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவின் அல் அசாத் ஆகியவர்களுக்கு ஏற்பட்ட அதே பரிதாபகரமான கதி ஹவுதிகளுக்கு நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் உட்பட மத்திய கிழக்கில் உள்ள எந்த இலக்கையும் தாக்கும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது என்றும் ஈரானின் பினாமிகளின் தாக்குதல்களை இஸ்ரேல் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தூதுவர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மத்திய கிழக்கில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம். ஹமாஸுக்கு, ஹிஸ்புல்லாவுக்கும், அசாத்துக்கும், எங்களை அழிக்க நினைத்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். இதுவே உங்கள் இறுதி எச்சரிக்கையாக இருக்கட்டும். இது அச்சுறுத்தல் அல்ல, இது ஒரு வாக்குறுதி. அதே பரிதாபகரமான விதியை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் தூதுவர் டேனி டானன். தொடர்ச்சியாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த வாரம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ஜெருசலேமில் உள்ள ஹடாசா மருத்துவ மையத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அதில் அவரது சிறுநீர் பாதையில் தொற்று கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து நெதன்யாகுவுக்கு புரோஸ்டேட் அகற்றும் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரோஸ்டேட் அகற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு நெதன்யாகு தற்போது நல்ல நிலையில் இருப்பதாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நெதன்யாகுவுக்கு குடலிறக்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதுடன் இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நெதன்யாகுவின் இதய துடிப்பை சீராக வைத்துக் கொள்ளும் பேஸ்மேக்கரும் உடலில் பொருத்தப்பட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. காசாவில் ஹமாஸ் படையினரை முற்றிலும் அளிக்கும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் நெதன்யாகுவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. இதேவேளை புரோஸ்டேட் நீக்க அறுவை சிகிச்சைக்காக பெஞ்சமின் நெதன்யாகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இதனால் நீதித்துறை அமைச்சர் ஜாரிவ் லெனின் தற்காலிக பிரதமராக பணியாற்றுவார் என இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் இருக்கும் நிலையில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது. இதையடுத்து ஹமாஸ் அமைப்பினர் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் 117 பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுள்ளது. அதேபோல் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பணைய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. ஆனால் 101 இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் பணைய கைதிகளாக உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்த போரில் காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் உட்பட 45,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் காசா நகரின் ஷைடவுன்
பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் மற்றும் 20 பேர் காயமடைந்தனர் என அந்த நாட்டு செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. மேலும் காசாவில் உள்ள அல் அவ்தா மருத்துவமனைக்கு அருகே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மருத்துவமனை அருகே நுசிராத் அகதிகள் முகாமில் பத்திரிகையாளர்கள் படம் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களின் வாகனம் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்ததாகவும் 20 பேர் காயமடைந்ததாகவும் அந்த நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. மறுபக்கத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளும் ஆதரவு அளித்து வருகின்றனர். இந்த குழுக்களுக்கு ஈரான் ஆதரவு அளித்து வருகின்றது. ஹமாஸுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவ்வப்போது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஏமனில் இருந்து இஸ்ரேல் மீது இன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. மத்திய இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த தாக்குதல் நடத்தினர். இந்த ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு நடுவானில் சுட்டு வீழ்த்தியது. ஆனால் இந்த ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விவரம் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னதான் நடக்கப் போகின்றது? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு ராஜ்யத்தில் சந்திப்போம். வணக்கம்.